ஆதியாகமம் 35:1 இப்படி சொல்லுகின்றது, தேவன் யாக்கோபை நோக்கி, நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து நீ உன் சகோதரனாகிய ஏசாவின் முகத்திற்கு விலகி ஓடி போகிற போது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு என்றார். Genesis 35:1 in English. Then God said to Jacob, arise, go up to Bethel and dwell there, and make an altar there to God who appeared to you when you fled from the face of Esau your brother. There are moments when God interrupts your life and says, it's time to return to the place of your first love. சில நேரங்களில் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை பார்த்து வாழ்க்கையில் குறுக்கிட்டு, உன்னுடைய ஆதி அன்பிற்கு திரும்பும் நேரம் இப்பொழுது வந்தது என்று சொல்லும் சந்தர்ப்பங்கள் உண்டாகும். ஆதியாகமம் 35:1 அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தை யாக்கோபினுடைய வாழ்க்கையிலே உருவாக்கி காண்பித்தது என்று பார்க்கிறோம். யாக்கோபு ஓடிக்கொண்டிருக்கிறான். அவன் வாழ்க்கையில் மிகவும் நொந்து போயிருந்தான். வாழ்க்கையில் சேஷ்ட புத்திர பாகம் சிறந்தது என்று தெரிந்து கொண்டு அதை தந்திரமாகி எடுத்துக்கொண்டதினாலே எந்த பலனும் எந்த ஆசீர்வாதமும் அவனுக்கு கிடைக்கவில்லை என்பதை உணர்ந்த பொழுது அவன் உடைந்து போனான். சேஷ்ட புத்திர பாகத்தை தந்திரமாக தமையனுக்கு கிடைக்கக்கூடாது என்று அவன் தந்திரமாக எடுத்துக்கொண்ட பொழுது அதை வைத்துக்கொண்டு சொந்த வீட்டிலே ஒரு நாள் கூட சமாதானத்தோடு உறங்க முடியவில்லை என்பதை அவன் உணர்ந்த பொழுது, தந்திரத்தினாலே என்னுடைய வாழ்க்கையை நடத்த முடியாது என்று அவன் அன்றே தீர்மானித்திருக்க வேண்டும். ஆனால் மனிதனுடைய யோசனைகள் மனிதனுக்கு விரோதமாகவே செயல்படும் என்பதை மனிதன் அறியாமலே இருக்கிறான். The thoughts that we have in our mind are actually not against God, are actually against us. நம்முடைய மனதிலே எழும்பும் யோசனைகள் தேவனுக்கு விரோதமாக அல்ல, நமக்கு விரோதமாகவே அவைகள் செயல்படுகின்றன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். யாக்கோபு நம்முடைய வாழ்க்கையிலே அவன் அனுபவித்த ஏமாற்றங்கள், சோர்வுகள், இவைகளினாலே பலவிதமான வருத்தங்களிலே அவன் உழன்று கொண்டிருந்தான். அவன் வாழ்க்கையில் கொஞ்சம் ஜெயித்திருந்தான். ஓரளவுக்கு ஒரு சக்சஸ் அவனுக்கு கிடைத்திருந்தது. லாபானுடைய வீட்டிற்கு, சீரிய தேசத்தானாகிய லாபானுடைய வீட்டிற்கு போய் அங்கே மனம் விரும்பின பெண்ணை திருமணம் முடித்த பொழுது அவனுடைய வாழ்க்கை இனி சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, குதூகூலமாக இருக்கும் என்று அவன் நினைத்தான். He had a certain amount of success in his life. ஓரளவுக்கு அவனுடைய வாழ்க்கையிலே ஜெயித்திருந்தான். ஆனால் எந்த அளவுக்கு ஜெயித்திருந்தானோ அந்த அளவுக்கு அவன் வாழ்க்கையிலே தோற்றும் போயிருந்தான். He had an equal measure of disaster and failures in his life. ஆனால் கர்த்தருடைய கண்களில் யாக்கோபுக்கு இருந்த பெயர், புகழ், அவருடைய பிரச்சனைகள் எதுவுமே கர்த்தருக்கு பெரிதாக தெரியவில்லை. நாம தான் நினைத்துக் கொண்டிருக்கிறோம், கர்த்தருக்கு எனக்கு இருக்கும் தாளந்துகளினாலே பரலோகத்தில் பெருமிதம் உண்டாகும் என்றெல்லாம் நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அதெல்லாம் சும்மா வீண். ஏனென்றால் தாளந்துகளை தந்ததே தேவன் தான். கிருபை வரங்களை அவர் தான் தருகிறார். அதை வைத்துக்கொண்டு அவரை இம்ப்ரெஸ் பண்ண வேண்டும் என்றாலும் நாம் நினைக்க முடியாது, நினைப்பதும் தவறு. யாக்கோபுக்கு இருந்த பெயரும் புகழும் பிரச்சனைகளும் ஆண்டவருக்கு ஒரு பொருட்டாகவே இருக்கவில்லை. ஆண்டவருடைய லட்சியம் எல்லாம் யாக்கோபனுடைய வாழ்க்கையிலே பலிபீடம் இருக்கவில்லையே, பலிபீடம் எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே உண்டாகும் என்பதை குறித்தே இருந்தது. என்று நம்மை பார்த்தும் கர்த்தர் கேட்கும் கேள்வி இதுதான். உனக்கு இருக்கும் வசதி, உனக்கு இருக்கும் வாய்ப்புகள், உனக்கு இருக்கும் சந்தோஷம், உனக்கு இருக்கும் அனுகூலம், இவைகளை கண்டு நான் பெருமிதம் கொள்ளுகிற தேவன் அல்ல. இவைகளை உனக்கு தந்ததே என்னுடைய கரம்தான். உனக்கு இருக்கும் பாடுகள், உனக்கு இருக்கும் வருத்தங்கள், உனக்கு இருக்கும் வியாதிகள், சோர்வுகள், இவைகளை கண்டும் நான் கலங்குவதில்லை. ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கையில் இவைகளை எல்லாம் அனுமதித்ததே நான் தான். ஒரு காரண காரியத்திற்காக அவைகளை அனுமதித்திருக்கிறேன் என்று கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். So what is God concerned about in our life? நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நம்முடைய புகழையும் விரும்புகிறதில்லை, நம்முடைய வருத்தங்களிலும் அவர் கலங்கி போவதில்லை. என்ற நேரத்தில் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே என்ன இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் என்று கேட்டால், பலிபீடம் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே பலிபீடம் இருக்க வேண்டும். There should be an altar in our life, and that was God's primary concern about Jacob, not how much wealth he gathered in Syria, in Laban's country. சீரிய தேசத்திலே எவ்வளவு சொத்து சௌகரியங்களை அவன் சேர்த்துக் கொண்டான் என்பதிலே கர்த்தர் கண்ணும் கருத்துமாய் இருக்கவில்லை.
அவன் அவ்வளவு செல்வந்தனாக மாறின பொழுதும், 2 பெரிய பரிவாரங்களை அவன் பெற்றுக்கொண்ட பொழுதும், அவனுடைய வாழ்க்கையில பலிபீடம் இல்லாமல் இருந்தது கர்த்தரை சஞ்சலப்படுத்தி இருக்க வேண்டும். அதை குறித்து அவர் வருந்தி இருக்க வேண்டும். இவனுடைய பெயரை மாற்றித்தான் இஸ்ரவேல் என்னும் தேசத்தை நான் கொண்டு வரப்போகின்றேன். இவனுடைய தகப்பனுடைய தகப்பனோடும் நான் செய்து கொண்ட உடன்படிக்கையின்படி இவனை நான் ஆசீர்வதிக்க வேண்டும். ஆபிரகாமோடு நான் செய்த உடன்படிக்கையை நான் மாற்ற முடியாது. ஈசாக்குக்கு வாக்கு பண்ணின தேசத்தை நான் அவனுடைய சந்ததிகளுக்கு கொடுத்தே ஆக வேண்டும். ஆனால் உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்கள் யாக்கோபினுடைய வாழ்க்கையிலே வருவதற்கு முகாந்தரமாக இருக்க வேண்டியது பலிபீடம். அந்த பலிபீடம் யாக்கோபினுடைய வாழ்க்கையிலே இல்லாமல் இருக்கிறதை கண்டு கர்த்தர் ஒரு நாளில் அவனுக்கு தரிசனமாகி பேசினதுதான் ஆதியாகமம் 35:1. தேவன் யாக்கோபை நோக்கி, நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து நீ உன் சகோதரனாகிய ஏசாவின் முகத்திற்கு விலகி ஓடி போகிற போது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு என்றார். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, பழைய ஏற்பாட்டில் பலிபீடம் என்பது வெறும் ஒரு கற்குவியல் அல்ல. அது மனிதனை சந்திக்க தேவன் தெரிந்து கொள்ளும் இடம். பலிபீடம் என்பது தேவன் மனிதனை சந்திக்க தெரிந்து கொள்ளும் ஒரு இடம். It is a place where God meets man. பரலோகம் பூமியிலே இறங்கி பூமியை தொடும் இடம்தான் பலிபீடம். That is a place where heavens come down and meet the earth and the inhabitants of the earth. பூமியையும் பூமியில் குடியிருக்கிறவர்களையும் சந்திக்க பரலோகம் இறங்கி வரும் இடம்தான் பலிபீடம். இப்பொழுது நான் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் பிரயோஜனமாக இருக்கும் ஒரு உண்மையை சொல்லுகிறேன். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு பலிபீடத்தை இதுவரைக்கும் கட்டி எழுப்பவில்லை என்றால் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் எப்பொழுதுமே பலனற்றவர்களாகவே இருப்பீர்கள். If you haven't built an altar in your life yet, your spiritual life is going to be in tatters, in ruins, always. எப்பொழுதுமே ஆவிக்குரிய வாழ்க்கை தகர்ந்த மேடையாகவே இருக்கும் என்று கர்த்தர் நமக்கு காண்பிக்கின்றார். இன்று வேதாகமத்திலிருந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு பலிபீடம் கட்டுவது வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியமானது என்று சபைக்கு காண்பிக்க நான் விரும்புகிறேன். அதோடு கூட பழைய ஏற்பாட்டில் பலிபீடம் என்றால் என்ன, பலிபீடம் எவைகளை குறித்தது என்பதையும் பார்க்க போகின்றோம். புதிய ஏற்பாட்டில் பலிபீடத்தை நாம் பார்ப்பதில்லை. பழைய ஏற்பாட்டில் இருந்த பலிபீடம் புதிய ஏற்பாட்டில் இல்லையே என்று நீங்கள் வருந்த வேண்டிய தேவையில்லை. பழைய ஏற்பாட்டில் இருந்த பலிபீடங்களை எல்லாம் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் நிறைவேற்றி காண்பித்தார் ஒரு இடத்துல என்றும் உங்களுக்கு நினைவுபடுத்த நான் விரும்புகின்றேன். வாழ்க்கையில் இதுவரைக்கும் ஒரு பலிபீடத்தை நீங்கள் கட்டி எழுப்புகிறாவிட்டால் இன்று அதை எப்படி கட்டுவது என்றும் இந்த தேவ செய்தியிலே உங்களுக்கு நான் சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறேன். நீங்கள் பலிபீடத்தை இன்று கட்டி எழுப்பினால் 2025 7 மாதங்களை பின்னிட்டு வந்து விட்டோம். ஆனால் 2025ஐயும் கடந்து உங்களுடைய வாழ்க்கையின் கடைசி நாள் மட்டும் பலிபீடம் உங்களுடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய கிரியைகளை செய்து கொண்டே இருக்கும் என்பதையும் சொல்ல நான் சந்தோஷப்படுகின்றேன். ஜெபத்தோடு இந்த தேவ செய்தியை நெருங்கி வருவோம். கர்த்தர் உங்களை மிகுதியாக ஆசீர்வதிக்கும்படியாக நான் ஜெபிக்கின்றேன். பழைய ஏற்பாட்டிலிருந்து 3 பலிபீடங்களை முதலிலே பார்ப்போம். I want to draw your attention to 3 altars in the Old Testament now. 3 பலிபீடங்கள். 3 பலிபீடங்கள் நமக்கு உணர்த்தும் 3 சத்தியங்களை பார்க்க போகின்றோம். 3 altars and 3 truths the altars proclaim. முதலிலே ஆதியாகம புத்தகம் 12வது அதிகாரம் 7வது வசனத்திலே வரும் ஒரு பலிபீடத்தை பார்ப்போம். ஆதியாகமம் 12:7. கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான் என்று பார்க்கிறோம். கைகளை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்த முடிந்தால் மகிமைப்படுத்தும்படி கேட்கிறேன். கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றுதான் சொன்னார், கொடுக்கவில்லை. கொடுப்பேன் என்று சொன்னார். உடனே ஆபிரகாம் அவனுக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். ஆபிரகாமுடைய பலிபீடத்தினுடைய பெயர் அர்ப்பணிப்பின் பலிபீடம். ஆபிரகாமுடைய பலிபீடத்தின் பெயர் கீழ்ப்படிதலின் பலிபீடம். ஆபிரகாமுடைய
பலிபீடத்தினுடைய பெயர், the name of the altar that Abraham built was the altar of consecration. அர்ப்பணிப்பின் பலிபீடம். அப்பொழுதுதான் அவன் தன்னுடைய தேசத்தை, தன்னுடைய இனத்தை, தன்னுடைய வீட்டை விட்டு வெளியே வந்திருக்கிறான். வாக்கு பண்ணப்பட்ட தேசம் இன்னும் அவனுக்கு கைகூடி வரவில்லை. ஆனால் வார்த்தையை விசுவாசித்தான். தனக்கு தரிசனமான தேவனுக்கு தரிசனமான இடத்திலே பலிபீடத்தை கட்டினானே. ஆபிரகாமே, இந்த பலிபீடம் எதற்காக கட்டப்பட்டது என்று அவனை பார்த்து கேட்டால் அவன் சொல்லுவான், இது என்னுடைய அர்ப்பணிப்பின் அடையாளம். This is a picture of my consecration. இது என்னுடைய அர்ப்பணிப்பின் அடையாளமாக இந்த பலிபீடம் கட்டப்பட்டு இருக்கிறது என்று அவன் நம்மை பார்த்து சொல்லுவான். ஆபிரகாமே, உனக்கு வாக்கு பண்ணப்பட்ட வாக்குத்தத்தம் நிறைவேறவில்லையே, கைகூடி வரவில்லையே. அதற்கு முன்பதாக அவசரப்பட்டு கற்குவியலை கூட்டி வைத்து நீ பலிபீடத்தை கட்ட வேண்டியதனுடைய அவசியம் என்ன என்று கேட்டால் ஆபிரகாம் நம்மை பார்த்து சொல்லுவான், அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே நடத்தி செல்வார். அல்லேலூயா. அற்புதம் நடந்த பிறகு அவருக்கு பலிபீடத்தை கட்டுவேன் என்பது யாக்கோபனுடைய காரியம். ஆனால் ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பனாக இருக்கிறவன், விசுவாசத்தின் தகப்பனாக பெயர் சொல்லி அழைக்கப்பட்டவன். ஆண்டவரோட கொடுக்கல் வாங்கல் போல பேசி பலிபீடத்தை கட்டும் சுபாவம் ஆபிரகாமுக்கு இல்லை. யாக்கோபு பெத்தேலிலே பலிபீடத்தை கட்டும் பொழுது தேவனை பார்த்து சொன்ன ஒரு காரியம் உண்டு, நீர் என்னை ஆசீர்வதித்தால் என்று சொல்லித்தான் அந்த பலிபீடத்தை கட்டினான். ஆபிரகாமுக்கு அப்படி நிபந்தனைகள் கொடுக்க தெரியாது. கர்த்தரை பார்த்து இன்று ஆண்டவரை இதை எனக்கு செய்தால் நான் உமக்கு அதை செய்வேன் என்று சொல்லும் நிபந்தனையின் விசுவாசியாக ஆபிரகாம் இருக்கவில்லை. கர்த்தருடைய பிள்ளையே, you have a choice before you. உங்களுக்கு ரெண்டில் ஒன்றை நீங்கள் செய்ய முடியும். யாக்கோபை போல பலிபீடம் கட்ட முடியும், ஆபிரகாமை போல கேள்வி கேட்காமல் அர்ப்பணிப்பின் பலிபீடத்தையும் கட்ட முடியும். எதை விரும்புகிறீர்களோ அதை உங்களுக்கு செய்ய உங்களுக்கு அவகாசம் உண்டு. ஆனால் என்னை கேட்டால் நான் ஆபிரகாமின் பலிபீடம், அர்ப்பணிப்பின் பலிபீடத்தை கட்ட ஆயத்தமாவேன். ஆண்டவர் எனக்கு தந்தாலும் சரி, தராவிட்டாலும் சரி, எனக்கு தரிசனமான இடத்துல அவருக்கு நான் பலிபீடம் கட்டுவது என்னுடைய கடமை. கடமை என்பதையும் தாண்டி ஏழை எனக்கு தரிசனமானாரே. எத்தனையோ ஆயிரக்கணக்கான மனிதர்கள் அந்த தேசத்திலே இருந்தார்கள். அந்த தேசத்திலே ஆபிரகாமின் மேலே கர்த்தருடைய கண்கள் விழுவதனுடைய காரணம் என்ன இன்று வரைக்கும் நமக்கு தெரியாது. அதை குறித்தெல்லாம் வேதம் நமக்கு எதையுமே பேசவில்லை. ஏன் ஒரு மனிதனை தெரிந்தெடுக்கிறார்? ஏன் ஒரு மனிதனை அவர் உயர்த்துகிறார்? ஏன் ஒரு மனிதனை கீழே வைத்திருக்கிறார்? நமக்கு தெரியாது. அதெல்லாம் கர்த்தருடைய ஆதீனத்தில் வரும் காரியங்கள். அவைகளையெல்லாம் கேள்வி கேட்டுக்கொண்டிருந்தால் சஞ்சலம் கூடிக்கொண்டிருக்கும், வருத்தங்கள் பெருகி கொண்டிருக்கும். அதை கேள்வி கேட்பதை விட்டுவிட்டு கர்த்தருடைய சாய்ஸுக்கு, கர்த்தருடைய தீர்மானத்திற்கு நம்மை ஒப்பு கொடுத்து, ஆண்டவர் என்னோட பேசி இருப்பதினாலே, ஆண்டவர் எனக்கு வாக்கு பண்ணி இருப்பதினாலே அவர் அதை செய்வார் என்ற நிச்சயத்தோடு நீங்கள் பலிபீடத்தை கட்ட ஆரம்பித்தால் அந்த பலிபீடத்திற்கு அர்ப்பணிப்பின் பலிபீடம் என்று நீங்கள் பெயரிடக்கூடும். You can call that altar the altar of consecration. அல்லேலூயா சொல்லுவீங்களா? அல்லேலூயா. ஆபிரகாமின் பலிபீடம் நான் சொன்னேன், அர்ப்பணிப்பின் பலிபீடம், கீழ்ப்படிதலின் பலிபீடம். தன் வீட்டையும் தன் இனத்தையும் தன் தேசத்தையும் விட்டு தாம் காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று கர்த்தர் சொன்ன பொழுது ஆபிரகாம் புறப்பட்டு போனான். அவரிடம் பலிபீடம் கட்டு என்று தேவனும் சொல்லவில்லை, எந்த மனிதனும் யோசனை கொடுக்கவில்லை. ஆனாலும் கட்டினான். ஏன் தெரியுமா? Why did Abraham build this altar despite nobody asking him to build one? யாருமே அவனிடத்தில் பலிபீடம் கட்ட சொல்லவில்லை, ஆனாலும் கட்டினான். ஏன் என்று ஆபிரகாமிடத்தில் கேட்டால் ஆபிரகாம் சொல்லுவான், ஆராதனை இல்லாத கீழ்ப்படிதல் முழுமை இல்லாதது என்று சொல்லுவான். ஆபிரகாமே, உனக்கு கீழ்ப்படிதல் உண்டு, உன்னிடத்தில் இல்லாத ஒன்று எது என்று கர்த்தர் கேட்டால் அவன் சொல்லுவான், இதுவரைக்கும் பலிபீடத்தை கட்டுவதற்கு முன்பு வரைக்கும் என்னிடத்திலே ஆராதனை இல்லாமல் இருந்தது, கீழ்ப்படிதல் இருந்தது. அதை நான் என்னுடைய கிரியையினாலே நான் வெளிப்படுத்தி விட்டேன். இப்பொழுது எனக்கு தரிசனமான தேவனை நான் ஆராதிக்க எனக்கு ஒரு இடம் தேவைப்படுகின்றது. அதற்காகவே இந்த பலிபீடத்தை நான் கட்டுகிறேன் என்று கர்த்தர் அவனை கொண்டு நம்மோடு பேச வைப்பார். கைகளை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்தும்படி கேட்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு புதிய காலத்தை துவக்கும் பொழுது பலிபீடத்தில் அர்ப்பணிப்போடு துவங்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கின்றார். When God begins a new season in your life, God expects you
to begin that new season with an altar of consecration. ஆண்டவர் உங்களுடைய முயற்சியை வாய்க்க பண்ண வேண்டும் என்பதற்காக பலிபீடம் கட்டக்கூடாது. இந்த முயற்சியின் யோசனையை எனக்கு தேவன் கொடுத்தாரே, இந்த முயற்சியை நான் கருத்தாக செய்ய வேண்டும், அதற்கு எனக்கு வேண்டிய ஞானமும் பலனும் அனுகூலமும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக பலிபீடம் கட்டப்படக்கூடாது. என்னோட பேசின கர்த்தரை நான் ஆராதிக்க வேண்டும் என்பதற்காக, என்னுடைய வாழ்க்கையில் இருக்கும், என்னுடைய குடும்பத்தில் இருக்கும் எல்லா சுக சௌகரியங்களையும் நான் அவருடைய பாதபடியிலே வைப்பேன் என்று சொல்லும் இடமாக பலிபீடங்கள் இருக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளையே, ஆபிரகாமுடைய பலிபீடம் அதுதான். அவன் தேவனுக்கு கீழ்ப்படிந்தான். இப்பொழுது தேவனை ஆராதிக்க தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு தரிசனமான இடத்திலே அவன் பலிபீடத்தை கட்டினான். கைகளை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்துவீர்களா? நான் சொன்னேன், ஆராதனை இல்லாத கீழ்ப்படிதல் முழுமை இல்லாத, நிறைவு இல்லாத கீழ்ப்படிதல். Yes, you're obeying God. நீங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருக்கிறீர்கள், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருக்கிறீர்கள். ஆனால் கர்த்தருக்கு கீழ்ப்படிதலிலே ரெண்டு விதமான கீழ்ப்படிதலை நீங்கள் காண்பிக்க கூடும். யோனாவும் கீழ்ப்படிந்தான், வேறு வழி இல்லை என்று கீழ்ப்படிந்தான். போக சொன்ன இடத்திற்கு போகாமல் எதிர் திசையிலே ஓடி போனவனை கர்த்தர் கட்டி உடைத்து கொண்டு சமுத்திரத்தில் தள்ளி மீனின் வயிற்றிலே உட்கார வைத்து படுக்க வைத்து 3 நாட்களுக்கு பிறகு மீன் கக்கி போடும் வரைக்கும் அங்கே தனக்கு என்ன நேரிடும் என்று தெரியாமல் இருந்த யோனா, he was in a suspended animation. என்ன நடக்கும் என்றே தெரியாது. வெளியே வந்தான், வேறு வழி இல்லை என்பதற்காக நினைவேக்கு சென்றான். அதுவும் கீழ்ப்படிதல் தான். ஆனால் ஆபிரகாமுடைய கீழ்ப்படிதல் அப்படிப்பட்டது அல்ல. வேறு வழி இல்லை என்று அவன் தன்னுடைய இனத்தை, தன்னுடைய தேசத்தை, தன்னுடைய வீட்டை விட்டு வெளியே வரவில்லை. அழைத்தவரை நம்பி வந்தான். அது உத்தமமான உன்னதமான கீழ்ப்படிதல். ஆபிரகாம் அந்த கீழ்ப்படிதலை செய்துவிட்டு இப்பொழுது தேவனை ஆராதிக்க ஒரு இடத்தை காண்கிறானே, அதுதான் அர்ப்பணிப்பின் பலிபீடம். கைகளை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் சில திட்டங்களை தரும் பொழுது, சில தரிசனங்களை தரும் பொழுது, அந்த திட்டங்களையும் தரிசனங்களையும் நிறைவேற்ற ஆரம்பிப்பதற்கு முன்பதாக பலிபீடத்தை கட்டி எழுப்ப வேண்டும் என்று கர்த்தர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகின்றார். பரம தரிசனத்திற்கு கீழ்ப்படி அழைக்கப்பட்ட கர்த்தருடைய சமூகமே, உங்கள் பலிபீடத்தில் உங்களுடைய கர்த்தருடைய சித்தத்திற்கு உங்களை முழு மனதோடு நீங்கள் ஒப்பு கொடுத்து விட்டீர்களா? இதுதான் பரலோகம் என்று நம்மை பார்த்து கேட்கும் முதல் கேள்வி. புதிய திட்டங்களும் ப்ராஜெக்டுகளும் நல்லது. நியூ ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் நியூ ideas are good, but let them begin at the altar of consecration. அர்ப்பணிப்பின் பலிபீடத்திலிருந்து அவைகள் ஆரம்பிக்கப்படட்டும் என்று கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகின்றார். இரண்டாவது ஒரு பலிபீடத்தை வேதாகமத்திலே பார்க்கிறோம். அந்த பலிபீடத்தின் பெயர் எழுப்புதலின் பலிபீடம். It is the altar of revival. எழுப்புதலின் பலிபீடம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 20 முதல் 34 வரை உள்ள வசனங்கள். 1 ராஜாக்கள் 18 20 முதல் 34 வரை உள்ள வசனங்கள். அதில் 20 முதல் 24 வரை உள்ள வசனங்களை மட்டுமே நான் வாசிக்கிறேன். I'm only reading verses 20 to 24 in 1 Kings chapter 18. அப்பொழுது எலியா 21வது வசனம். அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கும் வந்து, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள் என்று கேட்கிறதை பார்க்கிறோம். அப்பொழுது எலியா சகல ஜனங்களையும் நோக்கி, என் கிட்டே வாருங்கள் என்று சொன்னான். கம் நியர் மீ என்று சொல்லுகிறான். என் கிட்டே வாருங்கள். சகல ஜனங்களும் அவன் கிட்டே வந்தபோது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டு அவன் அங்கே ஒரு காரியத்தை செய்தான் என்று பார்க்கிறோம். உனக்கு இஸ்ரவேல் என்னும் பேர் இருப்பதாக என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை பெற்ற யாக்கோபுடைய குமாரரால் உண்டான கோத்திரங்களுடைய இலக்கத்தின்படியே 12 கற்களை எடுத்து அந்த கற்களாலே கர்த்தருடைய நாமத்திற்கென்று ஒரு பலிபீடத்தை கட்டி, பலிபீடத்தை சுற்றிலும் தானியம் அளக்கிற 2 படி விதை விதைக்கத்தக்க இடமான ஒரு வாய்க்காலை உண்டாக்கி விறகுகளை அடுக்கி ஒரு காளையை சந்து சந்தாக துண்டித்து விறகுகளின் மேல் வைத்தான் என்று பார்க்கிறோம். எலியா கட்டின அந்த பலிபீடத்தினுடைய பெயர் எழுப்புதலின் பலிபீடம். The altar that Elijah, the prophet Elijah built was called as the altar of revival. எழுப்புதலின் பலிபீடம் அது. இஸ்ரவேல் ஜனங்களின் இருதயம் விக்கிரங்களின் பக்கமாக திரும்பின பொழுது,
எலியா கர்மேல் மலை மேலே கர்த்தரின் பலிபீடத்தை செப்பனிட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. He did not build the altar, he repaired that altar. ஏற்கனவே கர்மேல் மலையிலே இஸ்ரவேலின் கோத்திரங்களினாலே கட்டப்பட்ட ஒரு பலிபீடம் இருந்தது. ஆனால் அந்த பலிபீடம் இஸ்ரவேல் ஜனங்களினாலே மறக்கப்பட்டு இருந்தது. That was a forgotten altar. ஒரு காலத்திலே கட்டப்பட்ட பலிபீடம் இன்று சகலராலும் கைவிடப்பட்ட பலிபீடமாக, எல்லாராலும் மறக்கப்பட்ட பலிபீடமாக அது கர்மேல் மலையின் மேலே இருக்கிறதை கண்டு ஒரே ஒரு ஆத்துமாதான் கலங்கினது. அந்த ஆத்துமாவுடைய பேர் தான் எலியா. மற்றவர்கள் எல்லாம் பாகால் தீர்க்கதரிசிகளின் பின்னாலும் பாகால் விக்கிரங்களின் பின்னாலும் போய்கொண்டிருந்த பொழுது எலியா மட்டுமே தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடம் செப்பனிடப்பட வேண்டும் என்று நினைத்தார். அதற்கு ஒரு எழுப்புதல் வர வேண்டும். எழுப்புதல் எங்கே ஆரம்பிக்கும்? பல நேரங்களில் நாம் நினைக்கிறோம் எழுப்புதல் சபையிலே ஆரம்பிக்கும் என்று நினைக்கிறோம். எழுப்புதல் எனக்கு அருமையானவர்களே ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே தான் முதலிலே ஆரம்பிக்கும். ரிவைவல் வில் பிகின் இன் a man's heart. ஒரு மனிதனை ஆண்டவர் தெரிந்து கொண்டு அவனுடைய இருதயத்தில் கர்த்தருடைய இருதய துடிப்பை அவனுக்கு வெளிப்படுத்தும் பொழுது, அவன் செய்கிற கிரியைகளை பரலோகம் ஆமோதிக்கும் பொழுது, அனுகூலத்தின் வாசல்களை அவனுக்காக திறந்து கொடுக்கும் பொழுது, தேசமெங்கும் உலகமெங்கும் எழுப்புதலின் தீ பற்றி எரியும் என்று கர்த்தர் நமக்கு காண்பித்திருக்கிறார். லேலுயா சொல்லுவீங்களா? அவன் பலிபீடத்தை செப்பனிட்டான். இருந்த பலிபீடம் தகர்க்கப்பட்டு இருந்தது. கவனிப்பாரற்று கிடந்த பலிபீடம், கேட்பாரற்று கிடந்த பலிபீடம், பலி செலுத்தப்படாமல் இருந்த பலிபீடம், யாருமே உபயோகப்படுத்தாமல் இருந்த பலிபீடம். கர்த்தருடைய பிள்ளை, அப்படிப்பட்ட ஒரு பலிபீடம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? என்றோ நீங்கள் ஒரு பலிபீடத்தை கட்டினீர்கள், என்றோ ஒரு தீர்மானத்தை எடுத்தீர்கள், என்றோ ஒரு பொருத்தனையை நீங்கள் கர்த்தருக்கென்று மேற்கொண்டீர்கள். ஆனால் இன்று அதை குறித்து மறந்தே போனீர்கள். அந்த பலிபீடம் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. ஆனால் அங்கே ஆராதனை இல்லை, அங்கே குடும்ப ஜெபம் இல்லை, அங்கே உபவாசம் இல்லை, அங்கே கர்த்தர் எதிர்பார்க்கும் பரிசுத்தம் இல்லை. பலிபீடம் பெயர் அளவுக்கு அங்கே இருக்கிறது. கர்மேல் மலையின் மேலே தகர்க்கப்பட்ட பலிபீடம் இருந்ததை போல. ஆனால் இன்று அதை செப்பனிட வேண்டும் என்று கர்த்தர் உங்களிடத்தில் என்னிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார். Will you take up repairing that altar that you once built in your life? ஒரு நாளிலே நீங்கள் கட்டி எழுப்பின அந்த பலிபீடம் இப்பொழுது தகர்ந்து கிடக்கிறது. அதை தகர்த்தவர்கள் சத்துருக்கள் அல்ல, நீங்கள் தான். உங்களுடைய நிர்விசாரம் அந்த பலிபீடத்தை தகர்த்து போட்டு இருக்கிறது. கேட்பாரற்று கிடக்கும் பலிபீடத்தை கட்ட வெளியிலிருந்து ஆட்கள் வர வேண்டும் என்று எதிர்பார்க்காதீர்கள். எலியாவாக உங்களைத்தான் கர்த்தர் எழுப்புவார். உங்கள் பலிபீடத்தை நீங்கள் தான் செப்பனிட வேண்டும் என்று கர்த்தர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தர் உங்களுடைய பேசிக் கொண்டிருக்கிறார் என்றே நான் நினைக்கின்றேன். இஸ்ரவேலுடைய முழு தேசத்தினுடைய இருதயங்கள் எல்லாம் விக்கிரங்கள் பக்கமாக திருப்பப்பட்டிருந்த பொழுது ஒரே ஒரு மனிதன் மட்டும் உள்ளத்திலே ஆவியிலே பாதிக்கப்பட்டிருந்தான். ஐயோ, மெய்தேவனாகிய கர்த்தரை விட்டுவிட்டு இந்த ஜனங்கள் சோரம் போனார்களே, பேச முடியாத, முகர முடியாத, நகர முடியாத, காண முடியாத, செயல்பட முடியாத விக்கிரங்களின் பின்னாலே இந்த ஜனங்கள் போய்கொண்டிருக்கிறார்களே என்று கவலைப்பட்டவன் ஒருவன் இருந்தான். அதற்கென்று எதையாகிலும் செய்ய வேண்டும் என்று அவன் தீர்மானித்த பொழுது கர்த்தர் அவனுக்கு ஒரு மேடையை உருவாக்கி கொடுத்தார். The mighty miracles of Elijah were conducted on this platform called Mount Carmel. கர்மேல் மலை அவன் செய்யும் அற்புதங்களுக்கு மேடையாக மாறினதை நாம் பார்க்கிறோம். அவன் பலிபீடத்தை செப்பனிட்டான். அப்பொழுது வானத்திலிருந்து அக்கினி புறப்பட்டு பலிபீடத்தின் மேலும் படைக்கப்பட்ட காணிக்கைகளின் மேலும் விழுந்த பொழுது ஜனங்கள் வாய் திறந்து கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்று ஆர்ப்பரித்தார்கள். எனக்கு பிரியமான தேவ ஜனமே, உடைந்து போன பலிபீடங்கள் கல்லான இருதயத்தை மட்டுமே தரும். கல்லான இருதயங்களை மட்டுமே உடைந்து போன பலிபீடங்கள் உருவாக்கும். ஆனால் உடைந்து போன பலிபீடங்களை நீங்கள் செப்பனிடும் பொழுது ஆண்டவர் கல்லான இருதயங்களை எடுத்து போட்டு மாம்சமான இருதயங்களை பொருத்துவார். அது கர்த்தருடைய செயல். கல்லான இருதயத்தை மாற்றி மாம்சமான இருதயத்தை பொருத்துவது கர்த்தருடைய செயல். ஆனால் உடைந்து போன பலிபீடத்தை செப்பனிட்டு ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டியது உங்களுடைய என்னுடைய செயல் என்று கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். நாம் செய்ய வேண்டியதை நாம் செய்து விட்டால் கர்த்தர் செய்ய வேண்டியதை தாமதப்படுத்தாமல் துரிதமாக அவர் செய்வார். அவர் கர்த்தர், அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் ஜெப வாழ்க்கை உடைந்து போயிருந்தார், ஆவிக்குரிய உற்சாகம் உங்களிலே தணிந்து போயிருந்தார்,
என்றோ செய்த தீர்மானங்களை நீங்கள் மறந்தே போயிருந்தால், குடும்ப ஜபம் பெயரளவுக்கு கூட உங்களுடைய வீட்டில் இல்லாமல் இருந்தால், நீங்கள் ஒரு காலத்தில் ஜெபித்ததை போல இப்பொழுது ஜெபிக்க முடியாமல் இருந்தால், உங்கள் பலிபீடம் உடைந்து போயிருக்கிறது. அதை நீங்கள் செப்பனிட வேண்டும் என்று கர்த்தர் உங்களிடத்தில் பேசுகிறார். எழுந்து அந்த பலிபீடத்தை சரி செய்யுங்கள். கர்த்தர் உங்கள் இருதயங்களில் எழுப்புதலை கொண்டு வருவார். கைகளை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்தலாமே. மூன்றாவது ஒரு பலிபீடத்தை பார்க்கிறோம். இந்த பலிபீடத்திற்கு பெயர் மனந்திரும்புதலின் பலிபீடம். மனந்திரும்புதலின் பலிபீடம். This altar is called the altar that brings about a transformation. மனந்திரும்புதலை, repentance, அதை கொண்டு வரும் ஒரு பலிபீடம் உண்டு. வேத புஸ்தகத்தில் அதையும் நாம பார்க்கிறோம். The altar that brings about repentance, மனந்திரும்புதலை கொண்டு வரும் பலிபீடம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 24வது அதிகாரம் 18 முதல் 21 வரையுள்ள வசனங்கள். அன்றைய தினம் காத் என்பவன் தாவீதினிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் போய் எபூசியனாகிய அர்வனாவின் களத்திலே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை உண்டாக்கும் என்றான். காத்துடைய வார்த்தையின்படியே தாவீது கர்த்தர் கற்பித்த பிரகாரமாக போனான். அர்வனா ஏறிட்டு பார்த்து ராஜாவும் அவனுடைய ஊழியக்காரரும் தன்னிடத்தில் வருகிறதை கண்டு அர்வனா எதிர்கொண்டு போய் தரை மட்டும் குனிந்து ராஜாவை வணங்கி, ராஜாவாகி என் ஆண்டவன் தமது அடியாரிடத்தில் வருகிற காரியம் என்ன என்று கேட்டதற்கு தாவீது, வாதை ஜனத்தை விட்டு நிறுத்தப்பட கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டும்படியாக இந்த களத்தை உன் கையிலே கொள்ள வந்தேன் என்றான். நடந்தது என்ன என்று சொல்கிறேன். தேசத்து குடிகளை லக்கம் பார்க்க கூடாது என்று தெரிந்தும் தாவீது அதை செய்ய துணிந்தான். It was not pleasing in God's sight that any king, not only David, any king for that matter, will do a census of his people. ஜனங்களை தொகையிடுவது, அவர்களுடைய பலத்தை அறியும்படிக்கு, அந்த பலத்திலே தன்னுடைய கவனத்தை வைக்கும்படிக்கு, தன்னுடைய நம்பிக்கையை வைக்கும்படிக்கு எந்த ராஜாவும், தாவீது மட்டுமல்ல, எந்த ராஜாவும் இஸ்ரவேலிலே யூதாவிலே ஜனங்களை எண்ணக்கூடாது, தொகையிடக்கூடாது, கணக்கிடக்கூடாது என்று கர்த்தர் எதிர்பார்த்திருக்கும் பொழுது, கர்த்தருடைய எதிர்பார்ப்புக்கு விரோதமாக தாவீது செயல்பட தீர்மானிக்கிறான். தேசத்தை இலக்கம் பார்க்கக்கூடாது தெரிந்தும் தாவீது அதை செய்ய துணிந்தான். தாவீதின் ஆணையின்படி யோவாபு தான் முதல் பேர்சபா மட்டுமுள்ள இஸ்ரவேலரின் கோத்திரம் எங்கும் சுற்றி திரிந்து ஜனங்களை தொகையிட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. இதற்கு எடுத்துக்கொண்ட காலம் 9 மாதங்களும் 20 நாட்களும் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். 9 months and 20 days, கிட்டத்தட்ட 10 மாதங்கள். 10 மாதங்கள் இதற்கென்று செலவிடப்பட்டது. முடிவில் இந்த தொகையிடுதலின் ரிசல்ட்டை, ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை யோவாபு தாவீதுக்கு சமர்ப்பிக்க வருகிறான். வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலிலே பட்டயம் உருவத்தக்கதாக யுத்த சேவகர் 8 லட்சம் பேர் இருந்தார்கள், யூதா மனுஷர் 5 லட்சம் பேர் இருந்தார்கள் என்று தாவீதுக்கு கணக்கு கொடுக்கப்பட்டது. இதைத்தான் தாவீது எதிர்பார்த்தான். தேசத்திலே ஆண்கள் எவ்வளவு, பெண்கள் எவ்வளவு, பிள்ளைகள் எவ்வளவு என்பதை அறிய தாவீது விரும்பவில்லை. பட்டயம் உருவத்தக்க யுத்த சன்னத்தரான, யுத்த சேவகரான எத்தனை பேர்கள், எத்தனை ஆண்மகன்கள் உண்டு என்பதை கண்டுபிடிக்கவே தாவீது இந்த தொகையிடும் முயற்சியை ஏறிட்டான். நம்முடைய உள்நோக்கம் என்ன தெரியுமா? எத்தனை நாட்கள் ஜெபத்திலே தரித்திருந்து வெற்றியை காண்பது, எத்தனை நாட்கள் யுத்தங்களுக்கு போவதற்கு முன்பதாக கர்த்தரிடத்திலே ஆலோசனை கேட்டு போவது. இதை நாமே தெரிந்து கொண்டார். எத்தனை பேர்களை எந்த யுத்தத்திற்கு அனுப்ப வேண்டும். ஒரு காலத்தில் தாவீதுக்கு சுற்றிலும் யுத்தங்கள் இருந்தன என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு இடத்துல பெலிஸ்தர்கள், ஒரு இடத்துல அம்மோனியர்கள், ஒரு இடத்துல வேறு இனம், வேறு கூட்டம் என்று பல இடங்களில் பல திசைகளிலிருந்து அவனுக்கு எதிர்ப்பு வந்த பொழுது அந்த எதிர்ப்புகளை எப்படி மேற்கொள்ளலாம் என்று கண்டுபிடிப்பதற்காகவே ஜனங்களை தொகையிட அவன் முயற்சித்தான். ஆனால் இந்த கணக்கு அவனுக்கு கிடைக்க பெற்ற உடனே, ஜனங்களை எண்ணின பின்பு வேதம் சொல்லுகிறது, ராஜாவின் இருதயம் அவனை வாதித்தது. கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை நாம் செய்யும் பொழுது ப்ராஜெக்ட் முடிஞ்சிடும், ரிசல்ட் வந்துடும், ஆனால் ரிசல்ட் நமக்கு மகிழ்ச்சியை தராது. ப்ராஜெக்ட் முடிந்ததுனாலே ஒரு நிம்மதியும் உங்களுக்கும் எனக்கும் ஏறாது. கர்த்தருடைய பிள்ளையே, இருதயம் அவனை வாதித்தது என்று வேதம் சொல்லுகிறது. தாவீது கர்த்தரை நோக்கி, நான் இப்படி செய்ததினாலே பெரிய பாவம் செய்தேன். இப்போதும் ஆண்டவரே, உமது அடியாரின் அக்கிரமத்தை நீக்கிவிடும், நான் மகா புத்தியீனமாய் செய்தேன் என்று அவன் அங்கே சங்கடப்படுகிறதை, மனம் விம்புகிறதை, மனம் உடைந்து பேசுகிறதை, ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளையே,
ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் என்று தெரிந்தும் துணிகரமாக எதையாகிலும் செய்துவிட்டால் நம்முடைய இருதயமே நம்மை வாதிக்கும். அப்படி இருதயம் வாதிக்கும் பொழுது அது இருக்கட்டும் பரவாயில்லை என்று கடந்து போகாமல் தாவீதை போல கர்த்தருடைய சமூகத்தில் வந்து மன்னிப்பிற்காக அபேட்சை செய்வது நல்லது. ஆமென் சொல்லுவீங்களா? தாவீது செய்த இந்த பாவத்தை கண்டும் காணாமல் விடுவதற்கு கர்த்தருக்கு மனம் வரவில்லை. அவனுக்கு முன்பதாக 3 காரியங்களை கர்த்தர் வைத்தார். நீ செய்த பாவத்திற்கு, புத்தியீனமாக மதியீனமாக நீ செய்த இந்த காரியத்திற்கு பதிலாக 3 காரியங்களில் ஒன்றை நான் செய்ய போகிறேன். நீ தாவீது என்பதினாலே உனக்கு அந்த 3 காரியங்களிலே ஆப்ஷனையும் நீ தெரிந்து கொள்ள உனக்கு அவகாசத்தை தருகிறேன் என்று கர்த்தர் சொன்னார். அவனிடத்தில் ஆண்டவர் காண்பித்த அந்த 3 காரியங்கள் என்ன தெரியுமா? அந்த 3 காரியங்கள் 7 வருஷம் பஞ்சம், தேசத்திலே பஞ்சம், அல்லது 3 மாதம் சத்துருக்களினாலே விரட்டப்படும் அனுபவம், அல்லது 3 நாள் கொள்ளை நோய், தேசத்திலே ஒருவனையும் விடாது, ராஜா முதல் கடைசி குடியானவன் வரைக்கும் கொள்ளை நோய் அவர்களை பட்சிக்க வரும். இந்த 3 எதை நீ தெரிந்து கொள்ளுகிறாய் என்று தாவீதிடத்தில் கேட்கப்பட்ட பொழுது தாவீது சொன்னான், மதியீனமாய் நான் செய்த காரியம் இப்படி முடிந்து போயிற்றேன். நான் மனுஷர்களுடைய கைகளில் விழாமல் தேவனுடைய கைகளில் விழுவேன் என்று அவன் ஜெபிக்கிறதை, அபேட்சை செய்கிறதை பார்க்கிறோம். அப்பொழுதுதான் தாவீது இந்த பலிபீடத்தை கட்ட தீர்மானித்தான். தாவீது ஒரு பலிபீடம் கட்டி அங்கே பலி செலுத்தினான் என்று பார்க்கிறோம். கர்த்தர் வாதையை நிறுத்தினார். அல்லேலூயா. அதனால தான் சொன்னேன், இந்த 3வது பலிபீடம் மனம் திரும்புதலை கட்டளையிடும் பலிபீடம். This altar will move you towards repentance. அல்லேலூயா. தாவீது கட்டின பலிபீடம் என்ன? தாவீது கட்டின பலிபீடம் மனம் திரும்புதலின் பலிபீடம் என்று சொன்னேன். மனம் திரும்புதல் என்றால் என்ன? What is repentance? தேவனுடைய கோபம் நியாயத்தீர்ப்பாக வெளிப்படும். ஆனால் தேவனுடைய இரக்கம் நியாயத்தீர்ப்புக்கு முன்பதாக போய் உங்களுக்காக பரிந்து பேசும். தேவனுடைய இரக்கம் நியாயத்தீர்ப்பை தடுத்து நிறுத்த செய்வதே நம்முடைய மனம் திரும்புதல். கைகளை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்தும். இன்று வரைக்கும் அப்படி நம்ம இந்த மனம் திரும்புதலை குறித்து பார்க்கவில்லை என்றால் இன்று கர்த்தர் நமக்கு அந்த வெளிச்சத்தை தருவாராக. பல நேரங்களிலே மனம் திரும்ப நாம் சங்கடப்படுகிறோம். கர்த்தருக்கு விரோதமாக, மனுஷர்களுக்கு விரோதமாக சில காரியங்களை செய்தும் மன்னிப்பு கேட்பதற்கு நாம் தாமதப்படுகிறோம். நாம் அதை செய்ய மாட்டோம் என்கிறோம். ஆனால் இந்த காரியத்தை புரிந்து கொண்டால் கர்த்தருடைய சமூகத்தில் தாவீதை போல ஓடி போய் ஆண்டவரே என்னை மன்னியும் என்று கேட்க இனி தாமதிக்க மாட்டோம், தயங்க மாட்டோம். காரணம் என்ன? ஆண்டவருடைய கோபம் பற்றி எரிம்பொழுது நியாயத்தீர்ப்பு வெளிப்படாமல் இருப்பதற்காக தேவனுடைய இரக்கம் போய் நமக்காக பரிந்து பேச செய்யும் காரியமே நம்முடைய மனம் திரும்புதல். கைகளை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்தலாமே. உண்மையான மனம் திரும்புதல் நம்மை ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்தல்ல, அவருக்கு நேராக நம்மை ஓடச் செய்யும். பல நேரங்களிலே மனம் திரும்புதல் என்று சொல்லி ஆண்டவரை விட்டு போகிற அனுபவங்களிலே நாம் போயிருக்கக்கூடும். ஆனால் கர்த்தருடைய பிள்ளையை, உண்மையான மனம் திரும்புதல் ஆண்டவரை விட்டு ஓட உங்களை ஒரு நாளும் உங்களை பிரேரணை செய்யாது, உங்களை ஏவாது, ஆண்டவருக்கு நேராக ஓடவே செய்யும். அவர் யார்? அவர் நம்முடைய தகப்பன். நம்முடைய பாவங்களுக்காக பரிதபிக்கும் தேவன், நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரத்தை செய்துவிட்டு காத்திருக்கும் தகப்பன் அவர். என்னிடம் வந்து இந்த பிள்ளை பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளாதா என்று காத்திருக்கும் தேவனாகிய கர்த்தரிடத்தில் போய் சேருவோம். தாவீது சொன்னதை போல மனுஷர்கள் கைகளில் அல்ல, தேவனுடைய கைகளிலே நாம் விழுவோம் என்று சொல்லிக்கொண்டு போவோம். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுவீங்களா? அல்லேலூயா. பலிபீடம் கட்டுவதற்கு தேவையான 3 காரியங்களை குறித்தும் வேத புத்தகத்திலிருந்து பார்க்க வேண்டும். The 3 important aspects of making an altar. பலிபீடம் கட்ட வேண்டும் என்று நமக்கு தெரிந்து விட்டது. பலிபீடத்தை நம்முடைய வாழ்க்கையில் ஒன்று இதுவரைக்கும் கட்டவில்லை என்றால் கட்ட வேண்டும், அல்லது கட்டி இப்பொழுது பழுதடைந்து இருக்கிறது என்றால், கட்டின பலிபீடம் பழுதடைந்து இருக்கிறது என்றால் அதை செப்பனிட வேண்டும், அல்லது மனம் திரும்புதலின் பலிபீடத்தை கட்ட வேண்டும். இந்த 3ஐயும் கட்டலாம், ஏதாகிலும் ஒன்றையாவது நாம் கட்ட முடியும். ஆனால் பலிபீடத்தை கட்டும் பொழுது கவனிக்க வேண்டிய 3 காரியங்களை உங்களுக்கு சொல்லுகிறேன். An altar requires sacrifice. பலிபீடம் கிரயம் கொடுக்கப்படாமல் கட்டவே முடியாது. நீங்கள் ஒரு பலிபீடத்தை கட்ட வேண்டும் என்றால் அதற்கு முயற்சி எடுக்கும் பொழுதே உங்கள் நேரத்தை, உங்களுடைய காரியத்தை, நீங்கள் விரும்பும் சில காரியங்களை பின்னாக வைத்துவிட்டு, அவைகளை மாற்றி வைத்துவிட்டு கர்த்தருக்கென்று நேரத்தை ஒதுக்க வேண்டும். அது ஒரு நேர கிரயம். It is a sacrifice of time. Hallelujah. An altar requires sacrifice. இதுவரைக்கும் பழைய ஏற்பாட்டில் கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் கட்டின எந்த பலிபீடமும் கிரயம் கொடுக்கப்படாமல் கட்டப்படவே இல்லை. அல்லேலூயா.
ஒன்று அதற்கு உடல் சிரமப்பட்டு இருப்பார்கள், அல்லது நேரத்தை எடுத்து செய்திருப்பார்கள், அல்லது விரும்பின காரியத்தை செய்யாமல் கர்த்தருக்கென்று நேரத்தை ஒதுக்கி இருப்பார்கள். An altar requires sacrifice. ஆபிரகாமை பாருங்கள், பலிபீடத்தில் தன்னுடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்தானே. ஈசாக்கை படுக்க வைத்து பட்டயத்தை ஓங்கினானே. கர்த்தர் இடைப்படுவார் என்று தெரிந்தல்ல, கர்த்தர் பேசாமல் இருக்கும் பொழுதே பட்டயத்தை ஓங்கி அவனை வெட்ட வேண்டும் என்று துணிந்தானே. கிரயத்தை கொடுத்தான் ஆபிரகாம். அல்லேலூயா சொல்வீங்களா? அர்வனாவின் களத்தில் அர்வனா வெறுமனே தருகிறேன் என்று சொல்கிறான். ராஜாவுக்கு என்ன வேண்டும் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறான். பலிபீடத்திற்கு களம் மட்டுமல்ல, பலிபீடத்தில் வைக்கப்பட வேண்டிய கட்டையையும் நான் தருகிறேன், பலி மிருகங்களையும் நான் தருகிறேன் என்று சொல்லும் பொழுது, நான் உன்னிடத்தில் எதையும் நான் இலவசமாக பெற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லி அதற்குரிய கிரயத்தை கொடுத்து, அந்த தேசம் அவனுடைய கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கிறது. அர்வனா அவனுடைய குடியானவன் தான். அவனிடத்திலே அவன் எதையுமே பேசாமல் அதை ஆக்கிரமித்து கொண்டு பலிபீடத்தை கட்ட முடியும். ஆனால் பலிபீடம் கட்ட வேண்டும் என்பதற்கு நியதிகள் உண்டு. பலிபீடத்தை இலவசமாக யாரோ கொடுக்கும் பொருளினாலே, யாரோ கொடுக்கும் இடத்திலே கட்டுவது பலிபீடம் அல்ல. அல்லேலூயா. அதை தாவீது நன்கு அறிந்திருந்தான். தேவன் அவனுக்கு வெளிப்பட்டு எதையுமே சொல்லவில்லை. இதை அவனாக உணர்ந்து கொண்டான். ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவனோடு நெருக்கமாய் நடக்கிறவர்களுக்கு மட்டுமே இந்த பாடங்கள், இந்த அனுபவங்கள் கிடைக்கும். அவன் சொல்லுகிறான், நான் இலவசமாய் வாங்கி என் தேவனாகிய கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலிகளை செலுத்தாமல் அதை உன் கையிலே விலைக்கிரயமாக வாங்குவேன் என்று சொல்லி தாவீது அர்வனாவை பார்த்து சொன்னான் என்று பார்க்கிறோம். ரெண்டாவது ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். முதல்ல சொன்னேன், an altar requires sacrifice. ரெண்டாவது, an altar requires purity. பரிசுத்தம் தேவைப்படுகிறது. போகிற வருகிறவர்கள் எல்லாம் பலிபீடத்தை கட்டிவிட முடியாது. அப்படி கட்டுகிற பலிபீடங்கள் விக்கிரக தோப்புகளாக மாறிவிடும். எனக்கு அருமையானவர்களே, பரிசுத்தம் இல்லாமல் ஒரு காரியத்தை கட்டும் பொழுது அதை பலிபீடம் என்று அழைக்கக்கூடாது, மேடை என்று அழைக்க வேண்டும். விக்கிரக தோப்பில் இருக்கும் மேடை என்றே அதை அழைக்க வேண்டும். ஆனால் பரிசுத்தம் உள்ள தேவனுடைய பிள்ளைகள், தேவனாலே ஏவப்பட்டு தேவனுக்கென்று கிரயம் கொடுத்து கட்டும் காரியங்களைத்தான் பலிபீடம் என்று சொல்லுகிறோம். An altar requires purity. In the Old Testament, altars had to be made from uncut stones. Uncut stones, உளிப்படாத, உடைக்கப்படாத கற்களினாலே பலிபீடங்களை நம்முடைய பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள், நம்முடைய ஆதி தகப்பன்மார்கள் செய்தார்கள் என்று பார்க்கிறோம். Human tools couldn't shape them. யாத்ராகம புஸ்தகம் 20வது அதிகாரம் 25வது வசனத்திலே பலிபீடத்தை எப்படி கட்ட வேண்டும் என்று இஸ்ரவேலுக்கு கர்த்தர் காண்பிக்கின்றார். யாத்ராகமம் 20:25, எனக்கு கல்லினால் பலிபீடத்தை உண்டாக்க வேண்டுமாகில் அதை வெட்டின கல்லுகளால் கட்ட வேண்டாம், அதன் மேல் உளி இட்டவுடனே அது அதை அசுசிப்படுத்துவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உளி பட்ட உடனே, அந்த கல் வெட்டப்பட்ட உடனே அது அசுசிப்படும். அதனால் நீ செய்ய வேண்டியது, உளிப்படாத, வெட்டப்படாத, உடைக்கப்படாத கற்களை கொண்டு வந்து எனக்கு பலிபீடத்தை கட்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய பிள்ளையே, ஏன் ஒளிபடாத கற்களை கொண்டு வந்து எனக்கு பலிபீடத்தை கட்டுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று யோசித்து பார்த்திருக்கிறீர்களா? ஆண்டவர் நமக்கு கல்லை பற்றி பேசவில்லை. He is not talking about mere stones. He is talking about man-made efforts. He is talking about man-made religion. All that God wants from you is an honest, unaltered, a sincere, a committed heart. Hallelujah. அவருக்கென்று ஒப்பு கொடுக்கப்பட்ட, பரிசுத்தமாக்கப்பட்ட இருதயத்தை தான் அவர் இன்றும் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அல்லாது அதற்கு நியதிகளை ஏற்படுத்தி இதை இப்படி செய்ய வேண்டும், அப்படி செய்ய வேண்டும் என்று கட்டளைகளின் மேல் கட்டளைகளையும் பிரமாணங்களின் மேலே பிரமாணங்களையும் எழுத கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை. பலிபீடம் கட்டுவது உங்களுக்கும் கர்த்தருக்கும் இடையே இருக்கும் காரியம். இதில் நியதிகளையும் நியமங்களையும் கொண்டு வருவது கர்த்தருக்கு பிரியமல்ல. Let it be a decision that comes from your heart. உங்கள் இருதயத்திலிருந்து வரும் தீர்மானமாக அது இருக்கட்டும் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். மூன்றாவதாக, an altar requires dedication. நீங்கள் கட்டும் பலிபீடத்திற்கு உங்களுடைய முழு மனதுள்ள முயற்சி இருக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அரைகுறை மனதோடே அல்ல, ஏனோ தானோ என்று பலிபீடத்தை கட்டவல்ல, முழு மனதோடே முயற்சி எடுத்து பலிபீடத்தை கட்ட வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். பழைய ஏற்பாட்டிலே பரிசுத்தவான்கள் கட்டின எந்த பலிபீடமும் ஒரு நேரத்திற்காக, ஒரு வேளைக்காக, ஒரு முறை உபயோகப்படுத்தப்படுவதற்காக கட்டப்பட்ட பலிபீடங்களே அல்ல. அப்படி இருந்தால் பெத்தேலிலே அவன் கட்டின பலிபீடத்திற்கு திரும்பு என்று கர்த்தர் யாக்கோபை பார்த்து சொல்லி இருக்க மாட்டார்.
அந்த நேரத்திலே, அந்த நாழிகையிலே எனக்கு இது தேவைப்பட்டது, அதனால் கட்டினேன். இப்போது எனக்கு இது தேவைப்படவில்லை, இதை நான் கடந்து போய்விட்டேன். ஐ ஹவ் அவுட்க்ரோன் திஸ், ஐ ஹவ் மூவ்ட் பாஸ்ட் திஸ் என்று ஒரு விசுவாசியும் சொல்ல முடியாது. நீங்கள் கட்டின பலிபீடம் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் தலைமுறையாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அதனால் தான் பெத்தேலுக்கு திரும்ப என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ அங்கே போய் திரும்ப வா என்று சொல்லவில்லை, நீ அங்கே போய் குடியிரு என்று கர்த்தர் யாக்கோபை பார்த்து சொல்லுகிறார். ஆமென் சொல்லுவீங்களா? An altar wasn't built for temporary use, but it was a memorial for generations. தலைமுறைகளுக்கு ஒரு ஞாபகார்த்தமாக இருக்கும்படியாக அந்த பலிபீடத்தை பரிசுத்தவான்கள் கட்டினார்கள் என்று பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவர் நமக்கு இதிலிருந்து என்ன சொல்லுகிறார்? Let not this altar of prayer, of praise, of worship be a weekend or a Sunday affair. Let it be an everyday occurrence in your lifestyle. உங்களுடைய வாழ்க்கையிலே அனுதினமும் இந்த பலிபீடம் உங்களுக்காக பேசட்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒவ்வொரு நாளும் பலிபீட தண்டையிலே வந்து நேரம் எடுத்து கர்த்தரை துதித்து, அவரை ஆராதித்து, அவரை மகிமைப்படுத்தி, அவருடைய வார்த்தைகளை வாசித்து தியானித்து அவரோட பழகும் பொழுது இந்த பலிபீடம் உங்களுக்காக பரிந்து பேசும். இல்லையா சொல்லுவீங்களா? அதுதான் நெகேமியா அடிக்கடி ஜெபிக்கிறான். இந்த காரியத்தில் என்னை நினைவு கூறும் ஆண்டவரே என்று சொல்லுவதனுடைய காரியம், நான் இவைகளை செய்திருக்கிறேன். பலிபீட தண்டையில் நான் இந்த முயற்சிகளை ஏறெடுத்திருக்கிறேன். பரிசுத்த இருதயத்தோடு நான் இவைகளை செய்திருக்கிறேன். இதற்குரிய பலனை எனக்கு தருவீராக என்று நெகேமியா திரும்ப திரும்ப ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். Let not this altar be a weekend habit. Let it be part of your lifestyle என்று கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகின்றார். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டிலிருந்து 3 பலிபீடம். புதிய ஏற்பாட்டிற்கு வரும்பொழுது பலிபீடத்தை குறித்து நாம் பார்க்கிறதில்லை. பலிபீடங்கள் அங்கே இல்லை. அப்போஸ்தலர்கள், ஆதி திருச்சபை விசுவாசிகள், விசுவாச தகப்பன்மார்கள் பலிபீடங்களை தேடி புதிய ஏற்பாட்டிலே அங்கும் இங்கும் ஓடுகிறதை நாம் பார்க்க முடியவில்லை. ஆனால் பலிபீடம் புதிய ஏற்பாட்டிலும் உண்டு. ஒரே ஒரு பலிபீடம் உண்டு. அந்த பலிபீடம் சொல்லப்பட்ட எந்த பலிபீடங்களை பார்க்கிலும் விசேஷமான பலிபீடம். அல்லேலூயா சொல்வீங்களா? அல்லேலூயா. கொல்கொதாவிலே, கல்வாரியிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக யாகமான பொழுது அதை பலிபீடமாகவே மாற்றி காண்பித்தார் என்று கர்த்தர் நமக்கு காண்பிக்கிறார். அல்லேலூயா சொல்வீங்களா? இப்பொழுது கற்குவியல்கள் நமக்கு பலிபீடங்களாக தேவைப்படுவதில்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே ஒரே முறை பழுதற்ற ஆட்டுக்குட்டியாக தம்மை ஒப்பு கொடுத்தாரே. He is the ultimate sacrifice and he is the ultimate altar. அவரே என்றென்றைக்கும் நமக்கு கிருபாதார பலியானார். அவரே என்றென்றைக்கும் நம்முடைய பலிபீடமும் ஆனார் என்று வேத புஸ்தகம் நமக்கு காண்பிக்கின்றது. எபிரேய நிருபம் 13வது அதிகாரம் 10 முதல் 12 வரையுள்ள வசனங்களை வாசிக்கிறேன். Hebrews 13:10-12. நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு, அதற்குரியவைகளை புசிக்கிறதற்கு கூடாரத்தில் ஆராதனை செய்கிறவர்களுக்கு அதிகாரம் இல்லை. ஏனென்றால் எந்த மிருகங்களுடைய இரத்தம் பாவங்கள் நிமித்தமாக பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரதான ஆசாரியனாலே கொண்டு வரப்படுகிறதோ அந்த மிருகங்களின் உடல்கள் பாளையத்திற்கு புறம்பே சுட்டரிக்கப்படும். அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையால் அடுத்த வசனம், ஆகையால் நாம் அவருடைய நிந்தையை சுமந்து பாளையத்திற்கு புறம்பே அவரிடத்திற்கு புறப்பட்டு போக கடவோம் என்று வேதம் சொல்லுகிறது. என்னை ஊழியத்திற்கு, முழு நேர ஊழியத்திற்கு அழைக்க ஏதுவாக ஆண்டவர் என்னோடு பேசின வசனங்களிலே இதுவும் ஒன்று. பாளையத்திற்கு புறம்பே அவரிடத்திற்கு புறப்பட்டு போக கடவோம் என்று கர்த்தர் என்னோடே பேசினார். அல்லேலூயா சொல்லுவீங்களா? ஆமென். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் பலி பீடத்திற்கு நீங்கள் காணிக்கைகளை, பலிகளை கொண்டு வந்தீர்கள். அதுதான் பரிசுத்தவான்கள் செய்த காரியம். ஆனால் புதிய ஏற்பாட்டில் நாம தான் காணிக்கை, நாம தான் பலிபீடத்திற்குரிய பொருட்கள் என்று கர்த்தர் நமக்கு காண்பிக்கின்றார். In the Old Testament you brought an offering to the altar. பலிபீடத்திற்கு பலி செலுத்தும் பொருளை நீங்கள் கொண்டு வருவீர்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டில் நீங்கள் தான் பலி. அல்லேலூயா. நீங்கள் தான் பலி. பலிபீடம் அவர், இயேசு கிறிஸ்து பலிபீடம். உங்களை ஆண்டவர் பரிசுத்த பலியாக எதிர்பார்க்கிறார். ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் 12வது அதிகாரம் 1வது வசனம் இப்படி சொல்லுகிறது. ரோமன்ஸ் 12:1. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. எனக்கு பிரியமானவர்களை, 45 நிமிடங்கள் இன்று ஆராதனை செய்தோம். அது ஆராதனை தான். ஆனால் அந்த ஆராதனையிலே நம்மை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்திருந்தால் தான் அது புத்தி உள்ள
கர்த்தர் விரும்பும், கர்த்தர் அங்கீகரிக்கும் ஆராதனை என்று கர்த்தர் நமக்கு காண்பிக்கின்றார். ஆனால் நம்மை செலுத்தாமல், நம்மை அவருடைய பிராகாரங்களில் ஒப்புக் கொடுக்காமல், பலிபீடத்தில் நம்மை கிடத்தாமல் நாம் செய்யும் எந்த ஆராதனையையும் அவர் ஒப்புக்கொள்ளுகிறதே இல்லை. அது அவருக்கு நற்கந்தமாக இருக்கிறதும் இல்லை என்று கர்த்தர் நமக்கு காண்பிக்கின்றார். The early church in Acts had no physical altar. அவர்களுக்கு வெளிப்படையாக தென்படும் எந்த ஒரு பலிபீடமும் ஆதி திருச்சபையில் அப்போஸ்தலர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் இருக்கவில்லை. But their prayer gatherings, their worship and the breaking of bread became the place where God's presence fell again and again. Hallelujah. 2 பேராவது 3 பேராவது என் நாமத்திலே எங்கே கூடி வருகிறீர்களோ, எங்கே அப்பம் பிட்கிறீர்களோ, என் நாமத்தை நீங்கள் தொழுது கொள்ளுகிறீர்களோ, அந்த இடத்திலே நான் வருவேன் என்று கர்த்தர் சொன்னாரே, அந்த இடங்கள் எல்லாம் பலிபீடத்தை ஆண்டவர் கண்டார். அல்லேலூயா சொல்வீங்களா? அல்லேலூயா சொல்வீங்களா? இப்பொழுது நமக்கு பலிபீடங்களாக கற்கூவியர்கள் தேவைப்படுகிறதில்லை. பலிகளாக நாம இருக்கும் பொழுது இயேசுவின் நாமம் என்னும் பலி பீடத்தை நமக்கு நடுவே ஆண்டவர் ஸ்தாபித்து இருக்கிறார். கைகளை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்தும்படி கேட்கிறேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, பலிபீடத்தை எப்படி கட்ட வேண்டும்? பலிபீடத்தை எப்படி கட்ட வேண்டும் சொல்லுகிறேன். மேக் டைம் டெய்லி. பலிபீடத்தை கட்ட ஒவ்வொரு நாளும் நீங்கள் நேரம் எடுக்க வேண்டும். நேற்று கட்டினேன், இன்று கட்ட மறந்தேன், நாளை கட்டுவேனா தெரியாது என்று அல்ல. ஒவ்வொரு நாளும் பலிபீடத்தை கட்ட நீங்கள் நேரம் எடுக்க வேண்டும். Set apart a fixed moment to meet God. ஒவ்வொரு நாளும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் கர்த்தரை போய் சந்திக்க வேண்டும். கர்த்தருடைய பிராகாரங்களிலே வந்து தொழுது கொள்ள வேண்டும். அவருடைய சமூகத்தில் விழுந்து அவரிடத்திலே மன்றாடி போராடி ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இன்று 5 மணிக்கு ஜெபித்தேன், நாளைக்கு 6 மணிக்கு ஜெபிப்பேன், மறுநாளைக்கு ஜெபிக்கவே மாட்டேன் என்றால் பலிபீடங்கள் பழுதடைந்து இருக்கிறது என்று அர்த்தம். அப்படி அல்ல. ஒரு நேரத்தை கர்த்தருக்கு என்று ஒதுக்கிவிட்டால் அந்த நேரத்தில் வந்து நாம் ஜெபிக்க வேண்டும், அவரை ஆராதிக்க வேண்டும். 2வது காரியம், மேக் இட் சேக்ரெட். Remove distractions. Let this time be holy. கர்த்தருக்கும் உங்களுக்கும் இடையே எந்த காரியமும் வராமல் பார்த்துக் கொள்ளுங்கள். அந்த ஸ்மார்ட் போன் உங்கள் ஜெப அறைக்கு வெளியே இருக்கட்டும். டிவி இருக்கும் அறையிலே அல்ல. டிவி இருந்தாலும் அதை ஆஃப் செய்து விட்டு கர்த்தரை தொழுது கொள்ளும்படி நீங்கள் தீர்மானிக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுவீங்களா? மேக் இட் சேக்ரெட். 3வதாக கடைசியாக, மேக் இட் அ சாக்ரிஃபைஸ். அந்த பலிபீடத்தில் நீங்கள் கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுத்த அந்த நேரத்தில் அவரை துதியுங்கள், அவரை ஆராதியுங்கள், அவருக்கு கொடுங்கள், உங்களையே கொடுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். யாக்கோபை ஆதியாகமம் 35:1 பெத்தேலுக்கு போ, அங்கே பலிபீடத்தை கட்டு என்று சொன்னாரே. யாக்கோபு திரும்பி போனான், பெத்தேலுக்கு திரும்பி போனான். அங்கே திரும்ப கர்த்தருக்கு பலிபீடத்தை அவன் கட்டினான். And his life changed forever. அவருடைய வாழ்க்கை முற்றுமாக அந்த இடத்திலிருந்து, அந்த நிமிஷத்திலிருந்து மாறினது என்று பார்க்கிறோம். லாபானுடைய தேசத்தில் அவன் இருக்கும் பொழுது அவன் சௌதரித்ததெல்லாம் அவனுக்கே கிடைக்குமா என்று அவனுக்கு உறுதி இல்லாமல் இருந்தது. ஆனால் பெத்தேலுக்கு அவன் திரும்பி வந்த பொழுது, பலிபீடத்தை கட்டி கர்த்தரை தொழுது கொண்ட பொழுது, தலைமுறையாக அவனுக்கு அந்த தேசத்தை கர்த்தர் கொடுக்க தீர்மானித்தார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. Your altar moment can be today. கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்கள் இதுவரைக்கும் பலிபீடம் கட்டவில்லை என்றால் பலிபீடம் கட்டும் நேரமாக இந்த நேரம் இருக்கக்கூடும். இன்று உங்களுக்கு கற்கள் தேவையில்லை, கற்குவியல்கள் தேவையில்லை, ஆயத்தமுள்ள ஒரு இருதயம் போதும். கர்த்தரை தொழுது கொள்ள நீங்கள் தீர்மானித்திருக்கும், அவருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட, அவருக்கே படைக்கப்பட்ட ஒரு இருதயம் இருந்தால் போதும். அதை பலிபீடமாக அவர் ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்கிறார். இஃப் யூ வில் பில்ட் யுவர் ஆல்டர், நீங்கள் கர்த்தருக்கென்று ஒரு பலிபீடத்தை இன்று கட்ட முயற்சி எடுத்தால், God will meet you there. அந்த இடத்திலே கர்த்தர் உங்களை சந்திப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். And when God meets you, everything changes. கர்த்தர் அந்த பலிபீடத்தண்டை வந்து உங்களை சந்திக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் சகல காரியங்களையும் ஆண்டவர் மாற்றுவார். பிரச்சனைகள் இல்லை என்றல்ல, பிரச்சனைகளுக்கு மேலாக உங்கள் தலையை உயர்த்துவார். கைகளை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்தணும். Everything changes when you come to the altar of God. தேவனுடைய பலிபீடத்தண்டை நீங்கள் வரும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் சகலமும் மறுரூபமாகும், சகலமும் மாற்றப்பட்டிருக்கும். அல்லேலூயா. உங்களுடைய வீடு மாற்றப்படும், உங்களுடைய இருதயம் மாற்றப்படும், உங்களுடைய எதிர்காலமும் கர்த்தருடைய கைகளினாலே வரையப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கைகளை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்தலாமா? அல்லேலூயா.